இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு கதை. இதை தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதாக கேட்ட நினைவு அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் தான் ஒரு ஊரில். அவன் ஒரு நாய் வச்சுருந்தான். அந்த நாய் கழுத்தில் ஒரு ஒரு ஏதோ ஒரு கல் மாதிரி கட்டி வச்சுருந்தான் வச்சுங்களேன். ஒரு ஊராக சுற்றுவான், தூக்கிட்டு அப்படி கட்டிட்டு சுற்றுவான் நாயை கூட்டிகிட்டு. இந்த நாயை ஒரு ஒரு நபர் அவர் பார்க்குறாரு. ஏதோ அந்த கல் அவர் பார்க்குறாரு, அந்த கல் வித்தியாசமாக இருக்குது. கிட்ட போய் உத்து பார்க்குறாரு. அந்த கல் விலை மதிப்புக்கு மிக்க வைரக்கல். அது எங்கே வந்தாலும் ஊரில் சுற்றும் போது ஏதோ கிடச்சிருக்குது. அது என்னன்னு தெரியல. பிச்சைக்காரங்க நாய்க்கு அதில் கட்டி விட்டான், சுற்றிருக்காங்க. நம்ம இந்த பிச்சைக்காரன் இந்த நபருக்கு ஒரு யோசனை வருது, எப்படியும் அந்த வைரக்கல்லை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த பிச்சைக்காரன் கூட்டு பேசணும். டேய், அந்த கல் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான். பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், இதுக்கு இந்த கல் இருந்தாலும் கேட்குறான். சரி கொடுப்போம், நாய்க்கல்ல கழுத்து கட்டி வச்சுருக்கான், அப்போ எனக்கு 1000 ரூபா கொடுக்குறியா? கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பிச்சைக்காரன் கேட்குறான். இவன் என்ன பண்ணுறான், 1000 ரூபாயா? முடியாது, சும்மா அது கல், அது இப்போ 1000 500 ரூபா கொடுக்குறத கொடுக்குறியா? 500 ரூபா கொடுக்குறியா எனக்கு இவன் கேட்குறான். இவன் என்ன பண்ணுறான், முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ண பிச்சைக்காரன் மறுக்கிறான். சரி போ வீம்புக்கு கொஞ்சம் ஒதுங்கி போகிறான். கொஞ்சம் அந்த திரும்பி பார்க்குறான், அந்த கல்லை இன்னொருத்தன் வாங்கிட்டு போகிறான். போடுறான். என்ன காரியமான நீ, அந்த கல்லை அவர் 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்றான். முட்டாள் கொடுத்தா அறிவு இருக்குதா உனக்கு? அது என்ன கல் தெரியுமா? அது வைரக்கல்றா, பல லட்சம் பெருமானம் உள்ள வைரக்கல். அதை போய் 1000 ரூபா கொடுத்துட்டே கொடுத்தோன்னா அறிவு இருக்குதான்றான். அது பிச்சைக்காரன் சொன்னான், யாரா முட்டாள்? நானா முட்டாள்? அது என்ன கல்லுன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமில்ல என்ன கல்லுன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட 500 ரூபாய்க்கு பேரம் பேசுனியே, யாரா முட்டாள் என்று சொன்னான். சகோதரர்களே, இப்போ யோசிச்சு பாருங்க, யார் முட்டாள்? 500 ரூபாய்க்கு பேரம் பேசிய அந்த நபர் முட்டாளா, இல்லது அந்த சும்மா நாய்க்கத்தில் கட்டி இந்த கல்லுக்கு 1000 ரூபாய் கிடைச்சதேன்னு அதை கொடுத்து வாங்கின பிச்சைக்காரன் முட்டாளா? சிந்திச்சு பார்க்கணும். விலை மதிப்பெல்லாம் உன்னை கண்டுபிடிக்கிறான். இந்த இந்த காசுக்கு உலக சுகத்துக்காக நம்ம விட்டு போயிடலாம். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நச்செய்தியை பாருங்க. 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு புதையலை ஒருத்தவன் கண்டுபிடிக்கிறான், ஒருத்தன் ஒரு வியாபாரி நல்ல முத்தை கண்டுபிடிக்கிறான். போய் தனக்கு எல்லாம் சொத்தி வச்சு என்ன பண்ணுறான், அந்த புதையல் இருக்க நிலத்தை ஒருத்தன் வாங்கிக்கிறான், அந்த முத்தை வாங்கிக்கிறான். ஏனென்றால் அதன் விலை மதிப்பற்றது, அதற்கு விலையே கிடையாது. புதையல் பொக்கிஷம், அது நல்ல முத்து, கிடைக்காத ஒரு அரிய பொருள் வாங்கிக்கிறான். அப்போ நன்மையை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது அதை கைப்பற்றி கொள்ள வேண்டும், கையில் பிடிச்சிக்கணும், விடாப்படியாக பிடிச்சிக்கணும். இந்த திருப்பாடல் பாருங்க, இன்னைக்கு கடவுளே நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் மீட்பு, நீங்க தான் எல்லாம் என்று ஆண்டவரை மகிமை செய்கின்ற திருப்பாடல் அது. அப்பேற்பட்ட ஆற்றலை, அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை என்ன பண்ண இஸ்ரேல் மக்கள் உதறி தள்ளினாங்க, பாகால பின்னாடி போனாங்க. இன்னும் வாசகம் ஞாபகம் நினைக்கிறேன் நான். வற்றாத நீரூற்றாகிய எண்ணெய் விட்டு இஸ்ரேல் மக்கள் குட்டையை தேடி ஓடினாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் ஜீவ ஊற்று, அவர் கோட்டை அரண், அவர் அடைக்கல பாறை, அவர். அதை விட்டு என்ன பண்ணாங்க, இந்த 500 ரூபாய்க்காக அந்த முத்தை விட்டாம, இந்த வயதை விட்டாம பாருங்க, இந்த ஒரு ஆள் இது போல. ஆனால் இந்த முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ண விடாம பிடிச்சிக்கணும். நீ வாசகம் பார்க்கலாம். இன்னைக்கு, நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அதை உட்கொண்டேன், எனக்கு அது மகிழ்ச்சி கொடுத்தது, உவகையை கொடுத்தது, பாதுகாப்பை கொடுத்தது. நான் என்ன பண்ணேன், அதில் நான் தூக்கி போட்டினேன் என்று இன்றைக்கு நம்ம கஷ்டப்படும் பொழுது இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணாங்க, கெஞ்சினாங்க, கூத்தாடினாங்க.
கடவுள் அந்த குரலை கேட்குறாரு பாருங்க பார்ப்போம். சரி, தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளையாச்சும் விட்டுற முடியுமா? நீ ஆண்டோட வார்த்தை பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்றைய நிலைக்கு நான் கொண்டு வருவேன், மனமாதி வா என்று ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். சொல்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு தருணங்களிலே ஆண்டவராகிய பொக்கிஷத்தை விட்டு வேலைக்கு வந்திருக்கிறோமா? கடவுள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, திரும்பி வா, என்கிட்ட வாயிட்டு மீண்டும் ஆண்டவர் அழைக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். கடவுளை விடாமல் பிடித்துக் கொள்வோம். அப்படி விடாமல் அவரை பிடிச்சிருக்கோம்னா லாபம் நமக்கே வழிய, மகிழ்ச்சி நமக்கே வழி அவருக்கு. எனவே ஆண்டவரை சிக்கன பற்றுவோம், மகிழ்ச்சியை பெறுவோம். சந்திப்போம்.